பகலில் நடை திறக்கப்படாத ஒரு விசித்திரமான கோவில். எந்த ஒரு பாரம்பரிய சாமி சிலையும் இல்லாமல் நேரத்தையே கடவுளாக வழிபடும் ஒரு இடம். வெறும் 11 வினாடிகள் நின்றால் நம் கெட்ட நேரத்தை மாற்றி தலை விதியையே எழுதும் ஒரு ரகசிய சக்கரம். இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிஜமான கோவில். அது எந்த கோவில்? அப்படி என்னதான் நடக்கிறது அங்கே? வாருங்கள் பார்க்கலாம். ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். எவ்வளவுதான் உழைத்தாலும் எனக்கு நேரமே சரியில்லை, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறது என்று நீங்கள் எப்போதாவது நினைத்தது உண்டா? கெட்ட நேரம் ஒரு மனிதனை பிடித்தால் அரசன் கூட ஆண்டியாவான் என்பது பழமொழி. ஆனால் அந்த கெட்ட நேரத்தையே சுக்குநூறாக உடைத்து அதிர்ஷ்ட நேரமாக மாற்ற தமிழ்நாட்டில் ஒரு பிரத்யேக கோவில் உள்ளது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகிலேயே நேரத்திற்கென்றே அமைக்கப்பட்ட ஒரே கோவில். அதுதான் மதுரைக்கு அருகில் உள்ள நேரக்கோவில் ஸ்ரீ காலதேவி ஆலயம். வாருங்கள், 11 வினாடிகளில் நம் தலைவிதியை மாற்றும் இந்த காலதேவியின் முழுமையான ஸ்தல வரலாற்றை விரிவாக பார்ப்போம். கோவில் பெயர் ஸ்ரீ காலதேவி கோவில். இது மக்களால் நேரக்கோவில், அதாவது டெம்பிள் ஆஃப் டைம் என்று அழைக்கப்படுகிறது. அமைவிடம்: இந்த கோவில் மதுரை ராஜபாளையம் நெடுஞ்சாலையில் மு. சுப்புலாபுரம் நிறுத்தத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம்: இந்த கோவிலின் நடை பகலில் திறக்கப்படாது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இங்கு வழிபாடே தொடங்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் மாலை 6 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை முழுவதும் திறந்திருக்கும். இதுவே இங்கு வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள். மற்ற அனைத்து நாட்களும் மாலை 6 மணி முதல் இரவு 11:30 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். வழிபட உகந்த கிழமைகள்: பௌர்ணமி மற்றும் அமாவாசை, வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இங்கு தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் ஆகும். கோவில் சிறப்பம்சங்கள்: டைம் இஸ் சுப்ரீம் பவர். உலகில் எத்தனையோ பணக்கார கோவில்கள், ஜோதிடர்கள் இருந்தாலும் கெட்ட நேரம் ஒருவனை பிடித்துவிட்டால் பணம், புகழ், பதவி என அனைத்தும் நொடி பொழுதில் சரிந்துவிடும். நேரமே உலக மகா சக்தி. டைம் இஸ் ரூலர் ஆஃப் எவ்ரிதிங். அந்த நேரத்தை மாற்றும் வல்லமை காலதேவிக்கு மட்டுமே உண்டு. காலச்சக்கரம் மற்றும் 11 என்ற எண். மூலவர் சிலைக்கு நேர் எதிரே தரையில் ஒரு காலச்சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள வழிபாட்டில் 11 என்ற எண்ணிற்கு மகா சக்தி உள்ளது. சக்தி வாய்ந்த காப்பு: இந்த கோவிலில் வழங்கப்படும் காலதேவியின் சக்தி அடங்கிய காப்பு ஒருவரின் கையில் இருக்கும் வரை மரணம் கூட சில காலம் தள்ளி போகும் என்பது ஐதீகம். மேலும் ஜாதக கோளாறுகள், பில்லி சூனியம், தொழில் முடக்கம் மற்றும் காக்காய் வலிப்பு போன்ற தீராத நோய்களும் கட்டுப்படும். கோவில் வரலாறு: சரியான நேரம் அமையாமல் 17 வருடங்கள் துன்பப்பட்ட ஒருவரால் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது. இதே இடத்தில் கோவில் கட்டும் பணி சுமார் 10 முறை தொடங்கப்பட்டு ஏதோ ஒரு தீய சக்தியால் தொடர்ந்து இடிந்து தடைப்பட்டது. இறுதியில் 11வது முறையாக கட்டி முடிக்கப்பட்டதால் தான் இந்த கோவிலில் 11 என்ற எண்ணிற்கு அத்தனை மகத்துவம். வழிபாடு: இந்த கோவிலில் பரிகாரம் செய்வது மிகவும் எளிமையானது, ஆனால் அசாத்திய சக்தி வாய்ந்தது. இக்கோவிலின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழிபாட்டு விதிமுறைகள்: மௌன விரதம் மற்றும் விளக்கு விதி. கோவிலுக்குள் நுழைந்து காலதேவியை தரிசிக்கும் வரை
முழு மௌனமாக இருக்க வேண்டும். வெளியில் இருந்து நெய் மற்றும் விளக்குகளை வாங்கி வரக்கூடாது. அப்படி வெளியில் இருந்து கொண்டு வந்தால் கெட்ட நேரம் மாற வாய்ப்பில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. 11 முறை வலம் வருதல். கருவறையை வலம் இருந்து இடமாக 11 முறையும் இடமிருந்து வலமாக 11 முறையும் சுற்றி வர வேண்டும். 11 நெய் விளக்குகள். வலம் வந்த பிறகு ஸ்ரீ காலதேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட 11 நெய் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். பின்னர் அம்பாளுக்கு நேர் எதிரே உள்ள கால சக்கரத்தின் மீது சரியாக நிற்க வேண்டும். கண்களை இமைக்காமல் மூடாமல் காலதேவியின் கண்களை நேரடியாக பார்த்து சரியாக 11 வினாடிகள், அதாவது 11 செகண்ட்ஸ் உங்கள் கோரிக்கையை வைக்க வேண்டும். 3 பௌர்ணமி அல்லது 3 அமாவாசை. இப்படி உளமாற 3 பௌர்ணமி அல்லது 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வேண்டினால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகி தீராத வியாதிகளும் குறையும். அல்லது 21 வெள்ளிக்கிழமைகள் சந்நிதியில் விளக்கேற்றினால் வந்த காரியம் கைகூடும். குருஜியின் ஆலோசனை. 3 தடவை தரிசித்த பிறகும் உங்கள் கஷ்டங்கள் தீரவில்லை என்றால் உங்கள் வேண்டுதலில் ஏதோ குறை உள்ளது என்று அர்த்தம். அதற்காக கோவிலிலேயே உள்ள குருஜியிடம் நேரில் ஆலோசனை பெறலாம். காலதேவி பக்தர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதி. நீங்கள் கோவிலுக்கு தரும் ஒவ்வொரு ரூபாயும் 10 மடங்காக உங்களிடமே திருப்பித் தரப்படும் என்பது காலதேவியின் வாக்கு. மேலும் கஷ்டப்படும் 11 நபர்களை இந்த கோவிலுக்கு வர வழிகாட்டினால் உங்கள் கஷ்டங்களும் தீரும். கோவிலை விட்டு செல்லும் போது ஸ்ரீ காலதேவியின் திருவுருவ படத்தை வாங்கிச் சென்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும். எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் பலனில்லை என்று நினைப்பவர்கள் பிரச்சனைகள் வந்த பின் அங்கும் இங்கும் அலைவதை விட இந்த நேர கோவிலுக்கு ஒரு முறை இரவில் சென்று வாருங்கள். 11 வினாடிகளில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாயையை நீங்களே உணர்வீர்கள். காலத்தை மாற்றும் இந்த காலதேவியின் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். இந்த கோவிலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.